அனைவருக்கும் வணக்கம். நான் வேத ஜோதிடர் சண்முக சுந்தர், திருப்பூரில் இருந்துங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? லக்ன பாவகம் பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வேத ஜோதிடத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னம், லக்னாதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜாதகர் ரொம்ப கஷ்டமில்லாத ஓரளவுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது, விச் மீன்ஸ் லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கணும், லக்ன சுபர்கள் இருக்கணும். அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி 6, 8, 12 மறையாமல் மற்ற பாவகங்களில் லக்ன சுபர்களோட இணைவிலையோ அல்லது இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன் இவங்களோட இணைவில் இருக்கிறது, பார்வையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ லக்னம் பாதிக்கப்படுறதுன்னா என்ன? லக்னாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம லக்னாதிபதி எடுத்துப்போம். லக்னாதிபதி ராகுவோட ரொம்ப நெருங்கி 8 டிகிரிக்குள்ளே நெருங்கி கிரகண தோஷத்தில் இருக்கிறது, சூரியனோட நெருங்கி அஸ்தங்கத்தில் இருக்கிறது. அப்படி அஸ்தங்கமானாலும் அவர் பரிவர்த்தனையாகும் பொழுது இழந்த வலுவை திரும்ப பெறுவார். பாதிக்கப்படுறது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே சொல்லிடலாம். நிவர்த்தி அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். லக்னாதிபதி கிரகண தோஷத்தில் இருக்கிறது, சூரியனோட நெருங்கி அஸ்தங்கமாகி இருக்கிறது, இயற்கை பாவர்களான சனி செவ்வாய் சம்பந்தத்துடன் இருப்பது, சனி செவ்வாயால் பார்க்கப்படுவது, சனி செவ்வாயுடன் இணைவில் இருப்பது, 6, 8, 12 மறைவது, இதெல்லாம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரி, லக்னம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா என்ன? இயற்கை பாவர்களான சனி செவ்வாய் பாபத்துவமாக லக்னத்தில் இருக்கிறது. சுபத்துவம் பாபத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு மேசம், விருச்சிகம், மகரம், கும்பம் இதெல்லாம் இயற்கை பாவர்களுடைய வீடு. அந்த பாவர்களுடைய வீடாக லக்னம் அமைந்து அந்த லக்னத்திலேயே எந்த சுபர்களோட, இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனிச்ச புதன் இவங்களோட தொடர்புகள் இல்லாமல் லக்னத்திலேயே சனி செவ்வாய் இருக்கிறது, லக்னம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இயற்கை பாவர்கள் மட்டும் இல்லாமல் லக்ன பாவர்கள் லக்னத்தில் இருக்கிறதுமே ஒரு வகையில் லக்னம் பாதிக்கப்படுறது தான். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். எந்த ஒரு ஜாதகத்திலும் எவ்வளோ பெரிய யோக ஜாதகமாக இருந்தாலும் லக்னம், லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகர் அந்த யோகங்களை அனுபவிக்க இயலாது. அதே சமயத்தில் பெருசாக யோக ஜாதகம் இல்லை, பெருசாக அவ்வளோ ஒன்றும் சிறப்பான ஜாதகம் இல்லை என்றாலும் லக்னம், லக்னாதிபதி வலுவாக சுபகிரகங்களுடைய தொடர்பில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது ஜாதகர் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கக்கூடியவராக, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் ஆகக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். சரிங்களா? சரி, இப்போது இயற்கை பாவர்கள், லக்ன பாவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு இப்போது குரு இயற்கை சுபர் தான். இந்த குரு கடகத்து லக்னத்தில் இருக்கும் பொழுது ஜாதகரை நாணயமானவராக, நேர்மையானவராக, பெருந்தன்மை உள்ளவராக, ஆன்மீக சிந்தனை உள்ளவராக வைத்திருப்பார். இதே குரு ரிஷப துலாத்தில் இருக்கும் பொழுது குரு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவர் இயற்கை சுபர் தான், ஆனால் தனக்கு ஆகாத ரிஷபத்துலா லக்னங்கள் இருக்கும் பொழுது ஜாதகரை தான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு தலைக்கணம் உள்ளவராக, ஹெட்வெயிட் அதிகமாக உள்ளவராக, அகம்பாவம் உள்ளவராக, என்னை தாண்டி எதுவும் செய்யக்கூடாது, நான் சொல்கிறபடி தான் எல்லோரும் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவராக ரிஷபத்துலா லக்னங்களில் இருக்கிற குரு செஞ்சிருவார். ஸோ இயற்கை சுபராக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத வீட்டில் இருக்கும் பொழுது தன்னுடைய குணத்தை மாற்றி தன்னுடைய குணத்தையே கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக பண்ணுற மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார். உதாரணத்துக்கு விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் ஒரு இயற்கை சுபர் தான். லக்னத்திலேயே புதன் இருக்கும் பொழுது அவரே 11ஆம் அதிபதியாகி விருச்சிக மேச லக்னங்களுக்கு புதன் எந்த பாவத்தில் இருந்தாலும் பாதிப்புகளை கொடுப்பார். லக்னத்திலேயே திக்பலத்தில் இருக்கும் பொழுது லாபாதிபதி அப்படிங்கிறதுனால லாபத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கொடுத்துருவார். அதாவது புதன் அஷ்டமாதிபதியாகி போனதுனால வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அதே சமயத்தில் அவரே லாபாதிபதி என்பதால் லக்னத்தில் இருக்கும் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய இயல்பையும் தன்னுடைய காரகத்துவ விஷயங்களையும் ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம், இரண்டுக்கும் பொதுவான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால கேந்திர திரிகோண அமைப்பான லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது தன்னுடைய இயல்பை, தன்னுடைய காரகத்துவத்தை ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும். இதில் லக்னத்திலேயே புதன் இருக்கும் பொழுது அவர் இங்கே திக்பலமும் அடைவார். அப்படிங்கிறதுனால தன்னுடைய காரகத்துவமான புத்திசாலித்தனத்தை ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவார். அதே சமயத்தில் லாபாதிபதி அப்படிங்கிறதுனால
அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனாலையும் கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். புதனுடைய காரகத்துவமான அக்கௌண்ட்ஸு, மேத்ஸு, டீச்சிங், மொபைல், சோசியல் மீடியா, ஸ்கூல் ரிலேட்டடான ஒர்க்கு, கம்யூனிகேஷன், இது சம்மந்தமான விஷயங்கள் மூலமாக ஜாதகருக்கு லாபத்தையும் கொடுப்பார். அதாவது புதன் அப்படிங்கிறவர் அறிவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறது. அறிவை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிற அமைப்புகளை லக்ன புதன் கொடுத்தாலும் அஷ்டமாதிபதி என்பதால் கஷ்டத்தையும் கொடுத்துருவார். அதே சமயத்தில் தன்னுடைய 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு தான் லக்னத்தில் இருக்கிறாரு. ஸோ அவருடைய தசை வரும்பொழுது பெரிய பாதிப்புகளை கொடுக்காம லக்னத்தை 11ஆம் இடத்து அமைப்புகளை கொடுத்தாலும் ஓவராலாக பார்க்கும் பொழுது லக்னத்தில் இருக்கிற புதன் கஷ்டத்தை கொடுக்குற லாபத்தை கொடுக்குற அதே நேரத்தில் கஷ்டத்தையும் கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னும் நிறையா உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய், மிதுன லக்னமாகி லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது ஜாதகர் யாருமே நெருங்க முடியாதவராக, ரொம்ப கோபக்காரராக, ரொம்ப ஆவேசம் உள்ளவராக, அடுத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறவரா அப்படி இருப்பார். அதே சமயத்தில் மேச விருச்சிக லக்னங்களுக்கு, மேச விருச்சிகம் அப்படிங்கிறத விட தனுசு மீனம், ஏன்னா இயற்கை சுபரோட வீடு அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற செவ்வாய் கோபம் அப்படிங்கிறது நியாயமான கோபமாக இருக்கும். ஆக்ரோஷமாக இருக்க மாட்டார், நியாயமான கோபமாக இருக்கும். எங்கே கோபப்படணுமோ அங்கே கோபப்படுவார். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு லக்னம் அப்படின்னு வரும்பொழுது லக்னாதிபதி லக்னத்திலேயே இருப்பது சிறப்பு. அது சனி செவ்வாய் லக்னங்களுக்கு பொருந்தாது. அப்படி சனி செவ்வாய் லக்னங்களான மேச விருச்சிக மகர கும்ப லக்னங்களுக்கு சனி செவ்வாய் லக்னத்திலேயே இருந்தாலும் இயற்கை சுபர்களோட தொடர்பில் குரு சுக்கிர வளர்பிறை சந்திரன் தனிச்ச புதனோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தனிச்சு லக்னாதிபதிகளாகவே ஆனாலும் சனி செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் லக்னத்தில் 5, 9ஆம் அதிபதிகள், 5, 9ஆம் அதிபதிகள் எந்த லக்னத்துக்கும் நல்லது பண்ணுறவங்க தான். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சனி செவ்வாய் அப்படிங்கிறவங்க இந்த விதிகளுக்கு அப்பாற்பட்டவங்க. சனி செவ்வாய் எந்த லக்னத்தில் இருந்தாலும் இயற்கை சுபர்களோட தொடர்பில் சம்மந்தத்தில் இருக்கிறது தான் நல்லது. தனிச்சிருக்கிறது நல்லதே இல்லை. இதில் ஒரு விதிவிலக்கு சுபர்களோட வீட்டில் இருக்கலாம். ஸோ விதிவிலக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ எந்த ஒரு லக்னத்துலேயும் இயற்கை பாவர்களும் லக்னத்தில் இருக்கக்கூடாது, லக்ன பாவர்களும் இருக்கக்கூடாது. நான் இப்போ சொன்ன மாதிரி கடக லக்னத்தில் இருக்கிற தனுசு வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அதே சமயத்தில் ரிஷபத்துலா லக்னங்களில் இருக்கிற குரு வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். தனுசு மீனத்தில் இருக்கிற செவ்வாய் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி எந்த மாதிரியான லக்னங்களில், அதாவது இயற்கை சுபர்கள் இயற்கை பாவர்களாக இருந்தாலும் நண்பர்களோட வீட்டில் இருக்காங்களா பகைவர்களோட வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக 5, 9ஆம் அதிபதிகள் லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு தான். அங்கே சனி செவ்வாயாக இருந்ததுன்னா இயற்கை சுபர்களோட தொடர்பில் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் லக்னம் லக்னாதிபதி நன்றாக வலுவாக இருக்கும் ஜாதகங்களில் ஜாதகர், அதாவது இயற்கை சுபர்களோட தொடர்பில் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்றால் ஜாதகர் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார், ஒரு தனித்துவமான அமைப்புள்ளவராக இருப்பார். அதன் மூலமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதே சமயத்தில் லக்ன பாவர்களான சனி செவ்வாய் எந்த விதமான சுபர்களோட தொடர்பும் இல்லாமல் லக்னத்தில் இருக்கும் பொழுதும், லக்னாதிபதி பாதிக்கப்படும் பொழுதும், லக்னமே பாதிக்கப்படும் பொழுதும் ஜாதகர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பெரிய முன்னேற்றம் இல்லாதவராக, வாழ்க்கை முழுவதுமே ஒரு கொஞ்சம் பிரச்சனைகளை சமாளித்து வாழக்கூடியவராக, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அமைப்புகள், மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அமைப்புகள் உள்ளவராகத்தான் இருப்பார். ஸோ லக்ன பாவகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இதன் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாளை 2ஆம் பாவகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம். அனைவருக்கும் நன்றி.